வெல்கம் பேக் டு மை சேனல். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து வரமகாலட்சுமி ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் போட்டிருக்கோம். இது அதோட கண்டினியூட்டி. வரமகாலட்சுமி அன்றைக்கி வந்து என்னென்ன பண்ணோம், எப்படி எங்களோட செலிப்ரேஷன் போச்சு, அதோட வீடியோ தான். எங்கள் வீட்டில் வந்து வரமகாலட்சுமிக்கு வந்து மார்னிங் வந்து ஐயர் வந்து பூஜை பண்ணுவார். அதுக்கு மார்னிங் ஐயர் வந்து 5:30க்கே வருவார். அவர் வரத்துக்கு முன்னாடி வந்து நைவேத்தியம் பண்ணதுக்கு பிரசாதம் எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணோம். அதனால் காலையில் வந்து 4 o'clock ஏஞ்சி குளிச்சுட்டு வந்து கிச்சனுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணோம். ப்ரீவியஸ் டே நைட் வந்து எல்லா டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு படுக்கிறதுக்கே வந்து அரவுண்ட் வந்து 1 o'clock ஆகிட்டு இருந்துச்சு. இன்னும் ஒரு 2 to 3 hours வந்து திருப்பி ஏஞ்சி எல்லாம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலையில் வந்து சாமிக்கு வந்து பிரசாதம் என்னென்ன செஞ்சோன்னா வந்து ஒப்பட், பாயசம், புளியோதரை, லெமன் ரைஸ் தான் செஞ்சோம். நாங்கள் வந்து டெக்கரேஷன் வந்து ஃபஸ்ட் வந்து வாழை இலை வச்சு பின்னாடி ஃபுல் டெக்கரேட் பண்ணதாக தான் பிளான் இருந்தது. ஒரு க்ரீன் தீமில் போகலான் தான் பிளான் இருந்தது. ஆனால் நாங்கள் சாமி சாரீ வந்து பிங்க் வித் ப்ளூ வந்து டார்க் ப்ளூ மிக்ஸ் பண்ணி எத்தனால வந்து அந்த டீம் போல் சரி கம்ப்ளீட் ஃப்ளவர் டெக்கரேஷனே பண்ணிடலான்னு வந்து பேஸ்ட் ஆன் சாரீக்கு தகுந்த மாதிரி பிங்க்கோ ப்ளூ கலர் ஃப்ளவர்ஸ் இல்லாத பர்பிள் கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாம் சொல்லி வச்சுட்டு இருந்தோம். ப்ளஸ் இந்த ஆர்ச் மாதிரி பண்ணது வந்து வெளியிலே வந்து நாங்கள் பண்ணி கேட்டுட்டு இருந்தோம். அவங்க எத்தனை தந்தனே வந்து நாங்கள் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு எல்லாம் டெக்கரேஷன் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி ஐயர் வர டைம் ஆகிட்டனால வந்து உள்ள ஐயருக்கு தேவையான பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போய் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். கரெக்ட் டைமுக்கு வந்து ஐயர் வந்து வந்திருந்தார். வந்தனே வந்து அவர் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார். வந்து கணபதி பூஜை தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनशृण्वन्नुक्षेमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः सृष्टुवागुंसस्तनोभिः नमो व्रातपतये नमो गणपतये नमो प्रमदपतये नमस्ते स्थलम्बोदराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुधाय श्रीवरदमूर्तये नमो नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् महागणपतिं ध्यायामि आवाहयामि. பூஜை ரூம் வந்து எங்கள்கிட்ட வந்து சின்னதாக ஒரு ஐயர் மட்டும் தான் உட்காந்து பூஜை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நாங்கள்லாம் வந்து வெளியில் தான் உட்காந்தோம். பிரசாதம் எல்லாம் கூட ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. எல்லாம் வாழை இலையில வச்சு கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம் சாமிக்கு. ஐயர் வந்து பூஜை பண்ணி முடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஐயர் வந்து ஒரு 5 o'clock 5:15க்கு வந்திருந்தார். அவர் பூஜை பண்ணி முடிச்சுட்டு கிளம்பும் போது வந்து அரவுண்ட் 6:30 நவோ ஆகிட்டு இருந்துச்சு. ஐயர் வந்து எல்லா பூஜையெல்லாம் முடிச்சோடனே வந்து திருப்பி வந்து எங்களை தான் பூஜை பண்ண சொன்னார். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நானும் என் சைடில் வந்து எல்லா பூஜையெல்லாம் பண்ணி சாமிக்கு நைவேத்தியம் எல்லாம் காமிச்சேன். எங்களது வந்து மார்னிங்கே வந்து பூஜைலாம் முடிஞ்சிச்சு. உங்கள் வீட்டில் எல்லாம் வந்து நீங்கள் எந்த டைமுக்கு வந்து பூஜை பண்ணுவீங்க, என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க, நீங்களும் வந்து ஐயரை வச்சு தான் காலையில் வந்து பூஜை பண்ணுவீங்களான்னு வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐயர் கிளம்புனே வந்து திருப்பி வந்து எங்களுக்கு எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து பூஜை ரூமில் ஒரு அபிஷேகம் அந்த பூஜைலாம் பண்ணியிருக்கிறனால வந்து கொஞ்சம் கீழே இருக்கிற டெக்கரேஷன்ஸ் எல்லாம் போயிருக்கோம். ப்ளஸ் ஐயர் வந்து உக்காந்துருந்தனால வந்து நிறைய டெக்கரேஷன்ஸ் வந்து நாங்கள் கீழே இருக்கிறதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஐயர் கிளம்புனே அவர் உக்காரத்துக்கு போட்ட மேட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் உதறிட்டு அங்கே வந்து அபிஷேகம் பண்ண தண்ணியெல்லாம் கொஞ்சம் வந்து கீழெல்லாம் ஊற்றிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு சரி திருப்பி நாங்கள் கொஞ்சம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. அந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் கீழே வச்சு எல்லா ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு எல்லாம் டெக்கரேஷன் பண்ணோம். இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ டெக்கரேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, அது கூட எதனா சேஞ்சஸ் பண்ணியிருக்கணுமான்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பேக்ஸ் வந்து ஷார்ட்டேஜ் இருந்துச்சுல, அது வந்து வாங்கின்னு வந்துட்டு இருந்தாங்க காலையிலே. சரி காலையில் போட முடியாது, மதியம் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு வந்து மத்தியானத்துக்கு மேலே தான் அதெல்லாம் போட்டு வச்சேன். ஒரு வழியாக வந்து எல்லா பேக்ஸை போட்டு முடிச்சுட்டு வந்து ஈவினிங் வந்து திருப்பி ஃப்ரெஷ் அப்பெல்லாம் ஆகிட்டு சாரியெல்லாம் வந்து க்ளீனாக டைப் பண்ணிக்கின்னு
வந்து இங்கே எல்லாரும் வந்து 5:30 6க்கெல்லாம் வர ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு அப்புறமா ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து ஒரு பவுலில் போட்டு எல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணி தான் வச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி சின்ன பசங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து சாக்லேட் பிஸ்கெட்ஸ் அப்புறமா அந்த பூந்தி பேக்கெட் எல்லாம் வந்து ஒரு சைடு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து உங்கள் வரமகாலட்சுமி ஃபெஸ்டிவல் வந்து எப்படி போச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ ஹோப் என் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன்.